ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல பழுத்த பழங்களை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ஹல்வா செய்யலாம். பனானா ஹல்வா. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபிக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த பழங்கள் 5 எடுத்து வச்சுக்கோங்க. நெய் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1/2 கப், பால் 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி 1/2 கப், கேஷ்யூ நட் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 நல்ல பழுத்த பழங்களை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல இனிப்பான பழங்களாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல புளிப்பாக இருந்தால் அதுக்கப்புறம் ஹல்வா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த பழங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட சேர்த்து அரைச்சி எடுக்கலாம். ஆனால் பால் சேர்த்து இதை அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கட்டியும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்கலாம். முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஏற்கனவே அரைச்செடுத்த பழங்கள் எல்லாம் சேர்த்துடலாம். பழங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கட்டியாக மாறணும். பாருங்கள், இது கொஞ்சம் கட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த வெல்ல மிக்சரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் கட்டியாக மாறும். இப்போ இது கூட ஒரு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். இப்படி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அந்த அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் ஒட்டாமல் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். அல்வாவில் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கட்டியாக மாறி இருக்குது. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அகைன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தான். ஸோ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட கேஷ்யூ நட் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் அல்வா செட் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அதை சேர்க்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தடவி விட்டுக்கோங்க. அல்வா நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த அல்வா எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் அல்லது ஸ்பூனை வச்சு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ஒரே ஷேப்பாக இதை ஆக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஷேப்பில் வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஆற விடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நம்மளோட டேஸ்டியான பனானா அல்வா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.